நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய பதம் பகவத்கீதை 2வது அத்தியாயம், பதம் 48. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சயா சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. ஸ்ரீல பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. அர்ஜுனா, வெற்றி தோல்வியில் பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சமநிலையுடன் செய்வாயாக. இது போன்ற சமத்துவமே யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. பொருளுரை. அர்ஜுனன் யோகத்தில் செயலாற்ற வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை முழுமுதற் கடவுளின் மீது நிலைநிறுத்துவதாகும். முழுமுதற் கடவுள் யார்? கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அவரே போரிட சொல்லும் போது போரின் விளைவுகளில் அர்ஜுனன் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. வெற்றியோ தோல்வியோ அது அவரை சேர்ந்தது, கிருஷ்ணரை சேர்ந்தது. அவரின் கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். அவரின் கட்டளைகளை பின்பற்றுவதே உண்மையான யோகம். கிருஷ்ண உணர்வெனும் பயிற்சியில் இது பயிலப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே தான் உரிமையாளன் என்ற உணர்வை விட்டொழிக்க முடியும். ஒருவன் கிருஷ்ணரின் தொண்டனாக ஆக வேண்டும், அல்லது கிருஷ்ணரின் தொண்டனுக்கு தொண்டனாக ஆக வேண்டும். அதுவே கிருஷ்ண உணர்வில் முறையான கடமைகளை செய்ய சரியான வழி. யோகத்தில் செயலாற்ற இது மட்டுமே உதவும். சத்திரியனான அர்ஜுனன் வர்ணாசிரம தர்மத்தை சேர்ந்தவன். விஷ்ணு புராணத்தில் வர்ணாசிரம தர்மத்தின் முழு நோக்கமும் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே என்று கூறப்பட்டுள்ளது. தன்னையே திருப்தி செய்து கொள்ளுதல் எனும் ஜட உலகின் விதியை மீறி கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். கிருஷ்ணரை திருப்தி செய்யாவிடில் வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை ஒருவன் முறையாக கடைபிடிக்க முடியாது. எனவே கிருஷ்ணரின் வார்த்தைப்படி செயல்படுமாறு அர்ஜுனன் மறைமுகமாக இங்கு அறிவுறுத்தப்படுகின்றான். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாಶ್ಚಾತ್ಯ தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்றைய பதம் ரொம்ப முக்கியமான ஒரு பதம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய மன அழுத்தங்களில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மன அழுத்தங்களுக்கு, வாழ்வின் மன அழுத்தங்களுக்கு கீதை ஒரு தீர்வு கொடுக்குதுன்னா அது இந்த பதமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ளே கிரவுண்டில் பந்தயத்தில் இருக்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஜென்ரலாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது மாணவர்களாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் ஏதாவது ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், எந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், என்னென்னா ஒரு போட்டி போட்டுக்கிட்டு தான் எங்கே வேலை போயிடுமோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதுவாக மன உளைச்சலில் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஜென்ரலாகவே. அது காரணம் என்னென்னா, அது பார்ப்போம் என்ன காரணம். அது உங்களுக்கு தெரியும். இந்த பதத்தில் அது டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம காலையில் எழுந்துப்போம். எழுந்த உடனே நம்ம டெய்லி காலையில் எழுந்துக்கிறோம், நைட்டு வரையும் ஒரு ரொட்டீனாக ஒரு ஷெட்யூல் ஓடிட்டே இருக்கும். சனி ஞாயிறு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ ரிலீஃப் இருக்கிற மாதிரி. ஒரு சிலர் சனி ஞாயிறு, ஒரு சிலர் ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை. அது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணால் அது திருப்பியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உடனே திருப்பியும் அந்த ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, நாளைக்கு காலேஜ் இருக்குது, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அந்த மாதிரி இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நாளையிலேருந்து திருப்பியும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பதட்டம். ஆனால் இவ்வளோ ஓடியும் நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா டவுட். அதே மாதிரி ஒரு தோல்வி வந்ததுன்னா நம்ம லைஃப்பில் அதை தாங்க முடியுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. சப்போஸ் ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அவன் மனசு என்ன ஆகுது, இது நிலைக்குமா, எப்போ இது முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு ஒரு பதட்டம். இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரு நிலையாக இல்லாமல் ஓடி போயிடுமோ, நிலையாக இல்லையோ, அந்த ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அது ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க.
இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னே விடையளிச்சிருக்கார். அது வந்து முக்கியமாக வந்து இந்த பதம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி அந்த மன அழுத்தங்கள்லேருந்து வெளிவந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படின்னா, வெளி உலகத்தினுடைய கட்டமைப்பை வச்சு நம்ம வந்து சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது முடியாது. அது வந்து உள்கட்டமைப்பு. நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை எப்படி அடைஞ்சு அதை வந்து நம்ம எப்படி அந்த நிம்மதி அடையிறது, அதுதான் வந்து இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த பதத்துக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம வந்து முந்தைய பதம், அதாவது 2வது அத்தியாயம் 47வது பதம், அது வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பதம் ரொம்ப முக்கியமான பதம். இது வந்து உலகத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பதம் அப்படின்னா இந்த பதத்தை சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லணும்ல, கடமையை பண்ணணும் ஆனால் வந்து பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறது தான். ஆனால் வந்து எத்தனை பேர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம்? அதனால் இந்த பதத்தை கொஞ்சம் திருப்பி வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைய 48வது பதத்துக்கு போவோம். பதம் என்னென்னா, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்புர் மாத்தே சங்கோஸ்த்வ அகர்மணி. இதுதான் வந்து 47வது பதத்தினுடைய ஸ்லோகம். அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரமில்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக எப்போதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. அப்படின்னு என்னன்னா, நம்ம கடமையை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு இதை பிரச்சனை வருது இல்லை, எதனா பண்ணால் பிரச்சனை வருது, நம்ம எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த பதத்துக்கு போவோம். அப்பப்போ வந்து இந்த பதத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பதத்தில் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறார். என்னென்னா, நாம் ஒரு செயலை செய்யும்போது நான் தான் இதை செய்கிறேன், இதன் பலன் எனக்குத்தான் சேர வேண்டும், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எப்போ நம்ம அந்த ஒரு செயலை பண்ணுறோமோ அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் நம்ம எப்போவுமே வந்து உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிட்டு அதை நம்ம பண்ணணும். எப்படி பண்ணணும், நம்மளுடைய கடமை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது விதிமுறை இருக்குன்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வேற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா அதனுடைய பலன் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனநிலை வந்து வேற மாதிரி மாறிடும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு அத்லெட் இருக்காங்க, ஒரு தடகள வீரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும், ஒரு 100 மீட்டர்லேயோ ஒரு 500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்களுடைய மூச்சு, கை, கால் எல்லாம் வந்து ஒரு எப்படி அந்த ஒரு வேகத்தில் வந்து வேகமாக ஓடணுன்னா அதை மட்டும்தான் அவங்களுக்கு கவனம் இருக்கணும். ஓடிட்டு இருக்கும்போது நான் வந்து தங்கம் வென்றுணுவா, இல்லை வந்து என்ன மாதிரி என்ன வந்து சப்போஸ் நான் தோத்துட்டேன்னா வந்து என்ன மக்கள்லாம் என்னுடைய மானம் எப்படி போயிடும், அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, இவங்க கீழே விழுந்துட வேண்டியதான், எதுவுமே கிடைக்காது. ஸோ இது இந்த ஒரு உதாரணம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, கடமையை பண்ணு, நம்ம ஓடுறது நம்மளுடைய கடமை. ஓடும்போது என்ன பண்ணணும், அந்த மூச்சு கரெக்டாக இது பண்ணணும், கை கால் வந்து அந்த கரெக்டாக ஓடும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ரிதம் கிடைச்சி நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். அப்போ தான் நமக்கு வந்து பலனே கிடைக்கும். பலன் வந்து என்ன நினைக்கும், என்ன வரும், என்னால் தான் அந்த பலன் வருது, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு ஓடக்கூடாது. கடமை பலன் ரெண்டுமே வித்தியாசம், ரெண்டு வேறு வேறு. நமக்கு வந்து டியூட்டி என்னென்னா பண்ணணும், அது பலன் எப்படி வருது வரல அது பகவானுடையது. இந்த அத்தியாயம் வந்து 2வது அத்தியாயம். போக போக வந்து கிருஷ்ணர் வந்து நல்ல விளக்கமாக கொடுப்பார். அந்த பலன் வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு கிடைக்கும் அது கூட சொல்லுவார். நம்மளுடைய எண்டவர் தான், நம்மளுடைய கடமை தான். எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதனுடைய பலன் எப்படியெல்லாம் வருதுன்னா அதுக்கு வந்து 5 காரணம் இருக்குது, அதுவும் சொல்லுவார். ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய கர்த்தவியம், நம்மளுடைய முழு கவனத்தையும் அதில் கொடுக்கறது தான், அந்த கடமையாக ஒரு பண்ணுறது தான் நம்மளுடைய கர்த்தவியம். அதுதான். இப்போ வந்து 2வது அத்தியாயம் 48வது பதம், இன்னைக்கு பதம் பார்ப்போம். அது என்ன, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா சித்யா சித்யோத் சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. அர்ஜுனா, யோகத்தில் நிலை பெற்று உன் கடமையை செய், பற்றினை துறந்துவிட்டு வெற்றி தோல்வி எது ஆயினும் அதை சமமாக ஏற்றுக்கொள். இத்தகைய மனநிலையை யோகம் என்று அழைக்கப்படும். அந்த இது வந்து யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையினுடைய எக்ஸாம்பிள் வச்சு இது பண்ணிப்போம்.
சப்போஸ் ஒருத்தர் இப்போ இருக்கிற கார்ப்பரேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறேன்னு வச்சுப்போம். அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. டே நைட் நல்லா வேலை செய்கிறார். வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு டே நைட்டு வேலை இது பண்ணுறாரு. எல்லாம் இது பண்ணிவிட்டு இறுதியில் அவருக்கு வந்து என்ன கிடைக்க வேண்டிய பாராட்டுகளோ இல்லை அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ அதெல்லாம் வந்து எதிர்பார்த்ததெல்லாம் வந்து வரலன்னு என்ன நடக்கும்? இல்லை அந்த திட்டமே வந்து ப்ராஜெக்டே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன நடக்கும்? அந்த நபர் என்ன ஆவார்னா உடஞ்சி போயிடுவார். நான் வந்து வாழ்கிறதுக்கு தகுதியானவனா, இல்லை என்னுடைய உழைப்பிற்கு வந்து மதிப்பே இல்லையா, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு புழுங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புழுக்கமாக ஆகிட்டு ரொம்ப ஒரு விரக்தியில் நம்ம வந்து எதுக்கு வாழணும், எல்லாமே மானம் அவமானம் எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாம் வந்து நம்ம கொலீக்ஸு நம்மளுடைய கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே, அந்த ஒரு அவமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரபுபாத் சொல்கிறார், நாம் கிருஷ்ணருக்காக அல்லது உயர்ந்த தர்மத்திற்காக வேலை செய்ய வேண்டும். நம்ம கிருஷ்ணருக்காக பண்ணணும் ஆக்சுவலாக, இல்லை வந்து உயர்ந்த நம்மளுடைய கடமை. அதாவது இந்த இப்போ கர்மயோகம்ன்ற என்னன்னா ஒரு கடமையை வந்து எப்படி வந்து பகவத்கீதை, பாகவதம் அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பகவான்கிட்ட இருந்து கொடுத்த நூல்கள்லேருந்து கொடுக்குற அந்த ஒரு வழிகாட்டுதல் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அது மாதிரி தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது வந்து கர்ம யோகமாகும். அதே மாதிரி அதனுடைய இது வந்து என்னென்னா நமக்கு நிம்மதியும் கொடுக்கும். ஒரு பூஜாரி இருக்கார் ஒரு கோயிலில். அவர் என்ன பண்ணுவார், பெருமாள் வந்து நான் வந்து பூ அர்ப்பிக்கும் போது அது வந்து வாங்கிக்கிறாரா வாங்கலையா அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டார். அவரோட கர்த்தவியம் பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறார். பூவோ ஒரு பழமோ எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள்கிட்ட கொடுக்குறார். அதுதான் அவருடைய கர்த்தவியம். அவருடைய பேரின்பம் எப்படின்னா, அவர் வந்து அந்த அர்ப்பணிக்கிறார் பார்த்தீங்களா, என்னுடைய கடமை பகவானுக்கு வந்து நான் வந்து சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு, அதில் தான் அவருடைய பேரின்பமே இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணேன், அந்த சேவை பண்ணேன் அப்படின்னு அந்த ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான். பலன் வந்துதா வரலையா அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி ஒன்று மட்டும் பார்க்கணும். நான் என்னுடைய கடமையை வந்து முழு மனதோட முழு சக்தியோட நான் வந்து பண்ணனா, அது மட்டும் நம்ம பார்க்கணும். அதனுடைய பலன் எப்படி வந்தது, ஏது வந்தது, இது மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு கார்ப்பரேட்டில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா நம்ம எவ்வளோ போடுறோம், நம்மளுடைய சக்தியை போட்டு நம்ம வந்து வேலை செய்கிறோம். வேலை செய்யும்போது அதோட ரிசல்ட் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அதுதான் கிருஷ்ணர் வந்து இது சொல்கிறது, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. விதிக்கப்பட்ட கடமை வந்து செய்யணும், ஒன்று. ரெண்டாவது, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த செயலில் பண்ணுற செயலுக்கு அந்த பலன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது நமக்கு அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது சக்ஸஸ் வந்தால் கூட அந்த பலன் வந்து என்னால் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது என்னால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குது பாருங்க, அந்த மனோபாவமும் தவறு. நாலாவது, ஸோ இதை பண்ணால் சக்ஸஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஃபெயிலியர் வந்ததுன்னா எதனா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த இதனால் நான் அந்த இதுவே பண்ண மாட்டேன், அந்த வேலை பண்ணால் தானே பிரச்சனை, அந்த வேலையே வேண்டாம், அந்த மாதிரி அதுவும் தவறு. ஏன்னா ஒரு சிலர் எதுக்கு இந்த வந்து இது சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் வந்து ஃபெயிலியரை வந்து தாங்க மாட்டாங்க. ஒரு சில கல்லூரி மாணவர்கள் கூட ஒரு சில உயர்ந்த கல்லூரியில் படிக்கிறாங்க, நல்ல ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த கல்லூரிகள்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த சென்னையிலே இருக்குது நிறைய. அந்த மாணவர்கள் கூட அவங்களுடைய படிப்பினுடைய அந்த எக்ஸாமில் இருக்கட்டும், இல்லை வந்து அகாடமிக் ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப முடியாத பட்சத்தில் தன்னுடைய உயிரையே எடுத்துடுற அந்த ஒரு இதுக்கு போயிடுறாங்க, எல்லைக்கு போயிடுறாங்க. அதாவது தற்கொலை அந்த மாதிரி ஒரு இதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான முடிவு. ஏன்னா நமக்கு வந்து விதிக்கப்பட்ட கடமை படிக்கணும். நம்ம வந்து இங்கே ரிசல்ட் வந்தால் என்ன ஆகும், ரிசல்ட்டு வரலைன்னா என்ன ஆகும், மக்கள்லாம் என்னுடைய வீட்டில் என்ன நினைப்பாங்க, என்னுடைய நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, என்னுடைய சமுதாயம் என்ன நினைக்கும், அவங்களாம் யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க உலகம் இருக்குது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க என்ன வந்து என்ன நினைப்பாங்க மக்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உலகம் வந்து வேறு வேறு. எல்லாருக்கும் தனித்தனி உலகம் இருக்குது. நம்மளுடைய உலகம் வந்து நம்மளுடைய மனசு எப்படி வந்து நம்மளை வந்து பந்தப்படுத்துது.
மனசு எப்படி வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் நம்ம பெரிய ஆள் ஆகலாம். தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். யாரோ நம்ம நண்பன் இருக்கான், அவன் என்னை வந்து எப்படி பார்ப்பான் எப்படின்னா, அது என்னோட பிரச்சனை கிடையாது, அவனோட பிரச்சனை. அவன் எப்படி பார்க்குறான், அவனுடைய வாழ்க்கை எப்படியே போயிட்டுருக்கு அவனுக்கே தெரியாது. அவனால் மற்றவங்களுடைய சர்டிஃபிகேஷனுக்காக நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய ஐடென்டிட்டியே வந்து எப்படின்னா, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப தவறானது. நம்ம ஒரு ஆத்மா, அதான் கிருஷ்ணர் பகவத்கீதை இந்த 2வது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொல்லியிருப்பார், நம்ம ஆத்மா, நம்ம வேற, அவங்க அந்த ஆத்மா வேற, அந்த ஆத்மா வேற. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மா, இண்டிவிஜுவல், தனித்துவமாக இருக்கிற ஒரு ஆத்மா. நம்மளுடைய நோக்கமே வேற. நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே வேற. நம்ம இந்த உலகத்துலேருந்து போகணும், நம்மளுடைய நிரந்தரமான உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்ம கடமையை பண்ணணும். கடமையை மட்டும் பண்ணணும். அதனுடைய பலன் எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்தா அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கணும். இந்த பௌதிக உலகத்தை விட்டு, இந்த ஜட உலகத்தை விட்டுட்டு நம்ம போனோம்னா நமக்கு வந்து கர்ம வினைகள் வரக்கூடாது. கர்ம வினைகள் இல்லாமல் நம்ம வாழணும். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது வந்து நம்மளுடைய கடமையை பண்ணுறது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்னா படிக்கணும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னா, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது வந்து அவங்களுடைய கடமையை பண்ணணும். அவங்களுடைய கடமை என்ன, இப்போ வந்து உட்காந்து இன்றைக்கி வந்து வேலை செய்கிறேன்னா அவங்க கொடுத்த வேலையை நான் முடிக்கணும், அவ்வளோதான். அதனுடைய பலன் வருதா இல்லையா அதை நம்ம இது பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இதை பண்ணி கொடுத்துட்டா எனக்கு ப்ரமோஷன் வரும், இது எனக்கு பண்ணி கொடுத்தனா எனக்கு இன்சென்டிவ் வரும், இந்த மாதிரிலாம் யோசிச்சே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது எதிர்பார்ப்பு வந்து நம்ம வந்து அதை எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகலைன்னா மன அழுத்தத்துக்கு வந்துடும். எதிர்பார்ப்பு வந்து அது வந்து ஏதாவது பூர்த்தி ஆச்சுன்னா ஒரு ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நிரந்தரமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பதட்டமும் வரும். இது மாதிரி இதை வந்து நிலையாக வச்சுக்கணும். இந்த உயர்வை வந்து அதே இதில் வச்சுக்கணுன்னா இன்னும் வந்து மன அழுத்தத்துக்கு போயிடுவோம். இன்னும் ப்ரெஷரு, இன்னும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப அந்த ஒரு சுழற்சி மாதிரி நம்ம மாற்றிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கடமையை பண்ணணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு வீட்டில், இது வந்து அன்றாட வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு இதுதான். ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ, அப்பா வந்து வேலை செய்கிறாரு, வீட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக உழைக்கிறார். அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டிலேருந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து வேலைக்கே போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, எல்லா ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை, 2 வகையான சூழ்நிலையும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ட்ரீம், நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசைப்பட்டிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முடிஞ்ச உடனே இங்கே வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் ஹோல் டே வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு ஒரு பணிப்பெண் மாதிரி அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தில் வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னுடைய ட்ரீம் என்ன எப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்போ எப்படி இருக்கேன், 22 வருஷமாக 25 வருஷமாக இப்படியே போயிட்டுருக்கு என்னுடைய வாழ்க்கை, ஒரு நாள் கூட வந்து ரெஸ்ட்டு கிடையாது. அதே மாதிரி அந்த ஒரு மனோபாவம் இருக்கும் ஒன்று. இன்னொன்று, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இப்போ வயசு கொஞ்சம் மிடில் ஏஜ் வந்து, அதாவது ஒரு டீனேஜ் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடத்தைகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக மாறிட்டுருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு, விரக்தி, கோபம் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, என்னை வந்து யாருமே வந்து மதிக்கவே மாட்டேன்றாங்க, நான் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன், ஒரு தேங்க்ஸ் இல்லை ஒரு அன்பு பரிமாற்றம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனோபாவம், அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் நிறைய நமக்கு வரலாம். ஆனால் ஒன்று இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி சங்கம் தெக்வா, இந்த பதத்தில் அதுதான் ஒரு தீர்வு. இப்போ வந்து பிரச்சனைகள் பார்த்தோம். தீர்வு என்னன்னா பற்றினை துறப்பது. பற்று என்பது அன்பை வந்து குறைக்கிறதுக்காக இல்லை. அது வந்து ஒரு பற்று. எதுக்கு நம்ம பற்று வச்சுருக்கிறோன்னு காரணம், அந்த சரீரத்தினுடைய அடையாளத்தை வச்சு நம்ம வந்து பற்று வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆத்மா வந்து இந்த சரீர பந்தத்தை விட்டுட்டு ஆத்ம பந்தத்தை ஏற்படுத்தணும். பரமாத்மா
இருக்கிற ஆத்மா எல்லாம் பந்தம் வந்து இது பண்ணால் பரவாயில்ல. ஆத்ம நிலையில் வந்து இருக்கிற பந்தம் ஓகே. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற பந்தம் எப்படின்னா, நான் சொன்ன என் குழந்தை கேட்கணும், நான் சொன்ன என் கணவன் கேட்கணும், இல்லை நான் சொன்னால் என் மனைவி கேட்கணும், நான் சொன்னால் வந்து மற்றவங்க கேட்கணும். அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வர்றது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, நான் என்னுடைய கடமை சமையல் செய்கிறது, என்னுடைய கடமை வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுன்னு வந்து குடும்பத்துக்கு கொடுக்கறது, என்னுடைய கடமை குழந்தைங்களை வந்து சரியான வழியில் வந்து வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது. இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள்லாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அது ஜென்சின்னு சொல்லுவாங்க, ஜென் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. இப்போ டீனேஜர்ஸ்லாம் வந்து அந்த ஒரு இப்போ இருக்கிற அந்த சமுதாயமே நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வெளியில் இருக்கிற அந்த சங்கம், அதாவது அது என்ன சொல்கிறதுன்னா அசோசியேஷனில் வந்து வேறு மாதிரி கூட மாறிடுறாங்க. அது இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு இவங்க நம்ம எப்படி பண்ணுறோமோ பிஹேவ் பண்ணுறோமோ அது மாதிரி கிடையாது. அவங்க இதில் டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, அதுவும் அசோசியேஷன் தான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க, அதுவும் அசோசியேஷன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறுவாங்க. பட் நம்ம வந்து அவன் அப்படி இருக்கானோ அவள் அப்படி இருக்காளோ, என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அவங்கள வந்து கரெக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆகக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் ஒரு கடமையாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது, கடமையாக பண்ணும்போது நம்ம வந்து சமத்துவம், அது வந்து அந்த ரிசல்ட் நல்லா இருந்தாலும் சரி கெட்டதானாலும் சரி அந்த ஒரு நிலையில் இருப்போம், ஒரு சமமான ஒரு நிலையில் இருப்போம். ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆளாக மாட்டோம். அதே மாதிரி நல்ல ரிசல்ட் வந்தாலும் நம்ம வந்து ரொம்ப பூரிப்பாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து சமநிலையில் இருக்கணும். அதுதான் கிருஷ்ணர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நம்ம அந்த சரீரத்தினுடைய பந்தத்தில் இருக்கும்போது அந்த துக்கம், சுகம், வெற்றி, தோல்வி எல்லாம் வரும். ஆத்ம நிலையில் வந்து அது வரும்போது அதெல்லாம் போயிடும். நம்ம இந்த ஜட உலகத்திலேருந்து ஆன்மீக, அதாவது நம்மளுடைய பகவானுடைய தாமத்துக்கு போகணும், அந்த புண்ணிய வைகுண்ட லோகத்துக்கு போகணுன்னா ஒரே வழி, நம்ம ஆத்ம நிலையை உயர்த்திக்கணும். நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ந்து அதை நம்ம வந்து நம்முடைய பேச்சில் மட்டும் இல்லை, சிந்தனை நிலையாக இருக்கட்டும், மனசுலையாக இருக்கட்டும், எல்லாமே சித்தத்துலேயே அப்படியே வந்து உயர்த்தணும். அப்படி உயர்த்தணும்னா அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல் என்னன்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம செய்கிற வேலையை வந்து கடமையாக பண்ணணும். அந்த பலன் நோக்கு, பலனை எதிர்பார்த்து பண்ணுற அந்த வேலை மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஒரு இது வரணும்னா நம்மளுடைய அடையாளத்தை வந்து மாற்றினாதான். நான் ஆத்மா, அந்த ஒரு அடையாளம் வந்து நான் கடமையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நமக்கு அந்த சமநிலை வரும். கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி குழந்தைங்களை வளர்க்கறது வந்து நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய கடமை, தர்மம். அவங்க வந்து திருப்பி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது அது வந்து பலனாகிடுது. தர்மத்தை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம்னா வந்து நான் என்னுடைய கடமையை பண்ணேன், நான் என்னுடைய தர்மத்தை பண்ணேன், அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும். சப்போஸ் அவங்க வந்து பின்காலத்தில் அவங்க பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, அது பார்த்துக்கிட்டாங்கன்னா ஓகே, பார்த்துக்கலன்னா அவங்களுடைய கர்மா, நம்மளுடைய கர்மா கிடையாது. நம்மளுடைய கர்மம் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கடமையை பண்ணணும். கடமையை பண்ணால் கர்மா கிடையாது. கடமையை பண்ணாமல் பலனை எதிர்பார்த்து பண்ணால் அது கர்மா. இப்போ நம்ம அந்த கடமையை வந்து எதிர்பார்க்காம நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, குழந்தைங்களை வளர்க்குறதோ இல்லை வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து சமையல் பண்ணுறது, இல்லை வந்து ஆண்கள் வந்து போயிட்டு வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு அந்த இதுவட்டுன்னு வந்து எதிர்பார்க்காம அவங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்க வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்காம நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து கிருஷ்ணா சொல்கிற யோகி. நம்ம வந்து யோகியாக வாழுவோம், இந்த உலகத்திலேயே யோகியாக வாழுவோம். யோகா அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இந்த பதத்தில் சமத்துவம் யோக உச்சத்தை, அந்த சமத்துவ நிலை அடையும் போது தான் நம்ம யோகி ஆகிறோம். யோகினா என்ன, பகவான் கூட கனெக்ட் ஆகிறோம், ஆத்மா வந்து பரமாத்மா கூட கனெக்ட் ஆகும். அது எப்படின்னா நம்மளுடைய மனோபாவத்தில் நம்ம கனெக்ட் ஆகும். ஏன்னா யார் ஒருத்தர் சரீரத்தை அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பலனை எதிர்பார்ப்பாங்க. யார் ஒருத்தர் நான் வந்து இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, என்னை வந்து நான் உயர்த்திக்கணும் அப்படின்னா அந்த வெற்றி, தோல்வி, சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக்க மாட்டாங்க. அது வந்து அதனோட அட்டாச்மெண்ட் இருக்காது, அது பற்றுதல் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சமமாக இருப்பாங்க தன்னுடைய நிலையில். அவங்க வந்து யோகம்
உச்சதே, அவங்க வந்து யோகி ஆயிடுவாங்க. அதுதான் வந்து கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்ல வர்றாரு. இப்போ வந்து ஆன்மீகம்னா இந்த பதத்தில் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கற்றுக்கலான்னா, இப்போ பிள்ளைங்க வந்து வெற்றி அப்படின்னா பிள்ளைங்கள் மூலமாக நமக்கு வெற்றினா அவங்க பின்காலத்தில் பார்த்துக்கிறது வந்து வெற்றி. தோல்வினா பின்காலத்தில் பிள்ளைகள் நம்ம பார்த்துக்கல, நம்ம ஓல்டேஜ் ஹோம், அதாவது சீனியர் சிட்டிசன், அதாவது முதியோர் இல்லம் அது மாதிரி சேர்த்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு அந்த இது கிடையாது, என்னுடைய சூழ்நிலை சூட் ஆகலை, நான் வந்து அவங்கள வந்து விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த கடமையை வந்து பண்ணாமல் போயிடுறாங்க. இப்போ வந்து கடமையை வந்து பண்ணி அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது, கடமையை பண்ணாமல் என்னை வந்து வேறு எங்கன்னா விட்டுருவாங்களோ அப்படின்னு வந்து இந்த தோல்வி அடைஞ்சிருவோமோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் நம்மளுடைய கடமையை அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படி எதிர்பார்க்காம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ஆன்மீகம். ஆத்ம நிலையை வந்து ஆன்மீகம் சொல்லுவோம். இப்போ பார்த்தோம்னா இந்த பதத்துலேருந்து பகவத்கீதை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மத சமய நூல் அந்த மாதிரிலாம் கிடையாது. பகவத்கீதை வந்து ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டி. சமத்துவம், இந்த பதத்தில் சொன்ன மாதிரி சமத்துவம்னா சமநிலை. இந்த சமநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்துடாது, அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு முறையும் சோகமாக இருக்கிறோமோ இல்லை அதீத மகிழ்ச்சியில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து நினச்சிக்கிட்டு நான் இப்போது யோகியாக இருக்கிறேனா அல்லது பலன்களின் வலையில் சிக்கி கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும், நம்மளே கேட்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து இந்த ஒவ்வொரு நம்மளுடைய சூழ்நிலையில் வந்து இருக்கும்போது நம்ம கேட்டுக்கணும், நான் வந்து இப்போ வந்து யோகியாக இருக்கேனா இல்லை பலன் மாதிரி இருக்கிற அந்த சூழலில், பலன் எதிர்பார்த்து இருக்கிற அந்த சூழலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேனா. அப்போ வந்து வெற்றி தோல்விகளை கடந்து கடமையில் இன்பம் காண்ற மாதிரி நம்ம அந்த சமநிலையை வந்து அடையணும். அதுதான் இந்த பதத்தினுடைய ஒரு சாராம்சம். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களை வந்து பார்த்துக்கும் போது அவங்களுடைய மனோபாவம்லாம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா, அது கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் வந்து பின்னால் சொல்லுவார். நம்மளுடைய வாழ்க்கை வந்து 3 நிலையில் இருக்குது. ஒன்று சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் இருக்குது. இப்போ நம்ம எதிர்பார்த்து பண்ணுற செயல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரஜோகுணம். அதே வந்து அந்த சமநிலையில் பண்ணுற அந்த கடமை பார்த்திங்கன்னா அது வந்து சத்துவகுணம். நம்ம குழந்தைங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆகணும்னா ஒன்றும் கிடையாது, நம்ம சத்துவகுணத்திலிருந்து நம்மளுடைய செயல்களை பண்ணும்போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சத்துவகுணத்திற்கு வந்துடுவாங்க. ஏன்னா இது கிருஷ்ணர் சொல்கிறார் சமநிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு, பகவானே சொல்கிறார். பகவான் வந்து அவருடைய பேச்சை கேட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அர்ஜுனன் வந்து கேட்டுட்ருக்கார், கிருஷ்ணர் வந்து சண்டை போடுவார் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவர் வந்து கேட்டுட்டு சண்டை போட ஆரம்பிக்க போகிறார், அவருடைய கடமையை பண்ண போகிறார். இந்த கடமையை பண்ணும்போது ரிசல்ட் ஆட்டோமேட்டிக் வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து சமையல் பண்ணுறோமா, நல்லா வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட பகவானுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல், அவங்களுக்கே அறியாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய ஹிருதயம் வந்து சுத்தமாயிட்டு பகவானுடைய அந்த அந்த திவ்ய பிரசாதம் வந்து அவங்கள மாற்றும். நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி மாற்றும். அதுக்காக நம்ம எதிர்பார்த்து நம்ம திருப்பி அது கூட பண்ணக்கூடாது. நம்மளுடைய கடமை பகவானுடைய பிரசாதம் என் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அதுதான் வந்து பகவத்கீதை சொல்லுது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த கடமையை நான் பண்ணுறேன். என் குழந்தைங்களை எப்படி இந்த பிறப்பு இறப்பு கடல்லேருந்து வெளியே கொண்டு வரது என்னுடைய குழந்தைகளை, அதுதான் அப்பா அம்மாவோட கடமை, அதை நான் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு குழந்தைங்களாக இருக்கிறது, குழந்தை அப்படின்னா ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், மெயினாக வந்து இந்த இதில் வந்து வேதங்களில் சொல்கிறது வந்து ஒரு மகன், ஒரு புத்திரன், அவனுடைய கடமை என்னென்னா தன்னுடைய தாய் தந்தையர் திருப்பியும் வந்து எந்த ஒரு நரகத்துக்கும் போகக்கூடாது, அவங்கள வந்து முக்தி கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு புத்திரனுடைய கடமை. அது பண்ணும்போது அவனுடைய கடமையை அவன் பண்ணணும். எல்லாமே இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேத கலாச்சாரத்தில் கடமையை வந்து பண்ணி கடமையில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, அந்த பலன் நோக்கில் வந்து நிற்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற உலகம் காலகட்டத்தில் ஜெனரேஷன் மாறி போனதுனால நம்ம நிறைய மாற்றங்கள் பார்த்துட்ருக்குறோம். அது காரணம் வந்து எல்லாம் வந்து இந்த கடமையை பண்ணாமல் இந்த பலனை எதிர்பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த பதம் ரொம்ப முக்கியமான பதம். போன 47, 48 2 பதமும் வந்து
நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு என்ன சொல்கிறதுன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஒரு நாடாக இருக்கட்டும் இந்த உலகமே வந்து பின்பற்றும் போது உலகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம எதிர்பார்க்கலாம், மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ கடமையை பண்ணாமல் நம்ம பலன் எதிர்பார்த்துட்டு பண்ணோம்னா மன அழுத்தம் தான். மன அழுத்தத்தினால நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. எப்போவுமே ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பதத்தை வந்து டெய்லி செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கணும். இன்றைக்கி நான் வந்து யோகியாக இருக்கிறேன்னா இல்லை பலன் நோக்கி பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறை தூங்கும்போது இன்றைக்கி என்னென்ன நான் பண்ணேன் ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன வந்து ஒரு சொல்யூஷன் இதுக்கு எப்படி வந்து இந்த ஒரு நிலையை நம்ம டெய்லி சமநிலையை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு உத்தேசம் இருந்ததுன்னா அது எப்படி பண்ணலான்னா டெய்லி 108 முறை மினிமம் 108 முறை காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை 108 காலையில் சாயந்தரம் 108 முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுறது. டெய்லி உன்னிப்பாக யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு அமைதியாக உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே காலையில் 108 முறை, இரவு இல்லை சாயங்காலம் ஒரு 108 முறை. அதே போல் 15 நிமிஷம் பிரபுபாதருடைய பகவத்கீதை இல்லை பாகவதம் இல்லை அவருடைய ஒரு சில சிறிய புத்தகங்கள்லாம் இருக்குது. அதை பண்ணும்போது நமக்கு வந்து ஞானம் வரும். நம்ம வந்து எதுக்காக 3 குணங்களால் அறியாமையில் இருக்கிறோம்னா நமக்கு வந்து ஞானம் கிடையாது. ஞானத்தால் தான் இந்த கடமை அந்த உணர்வு வரும், அந்த பலன் நோக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் போகும். ஞானத்தை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்காக டெய்லி 15 நிமிஷம் மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா பிரபுபாதருடைய புத்தகங்கள் பகவத்கீதை பாகவதம் இந்த போன்ற புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும். மனசாந்தி வரும், மனசில் திருப்தி வரும், ஆனந்தம் இருக்கும் வாழ்க்கையில். இந்த பதத்தில் சொல்கிற மாதிரி ஒரு சமத்துவம் இருக்கும். அதே மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டாக தான் சாண்டிங் பண்ணுறது, அடுத்தது வந்து படிக்கிறது ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்னுடைய நிலை எப்படி இருந்தது, நான் யோகியாக வாழ்ந்தேனா இன்றைக்கி இல்லை பலன் நோக்கி எதிர்பார்த்து நான் வந்து வாழ்ந்தேனா, அதை வந்து டெய்லி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு டைரியிலையோ ஒரு பேப்பரில் எழுதி இது பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது. நம்ம மற்றவங்கள வந்து கம்பேரிசன் பண்ணி அவங்களால நம்ம வாழ மாட்டோம். நான் எப்படி வந்து மென்மேலும் வளர்றது, ஆத்ம நிலை எப்படி வளர்றது, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்து நம்ம அதை பின்பற்றுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதுதான் இந்த பதத்தில் நம்ம பார்க்குறது. நன்றி. ஹரே கிருஷ்ணா.